சட்டம் படித்த ஒரு கைதி தனது வழக்கை தானே நடத்தலாமா என்றால், சட்டப்படி நிலைமை ஒன்று. தனக்குத்தான் வக்கீல் ஆகும் உரிமை இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 21 மற்றும் 22 ஒவ்வொரு நபருக்கும் நியாயமான விசாரணை உரிமை அளிக்கிறது. பிஎன்எஸ்எஸ் மற்றும் இந்திய சாட்சியியல் சட்டம்படி ஒருவர் தனது வழக்கை தானே நடத்திக் கொள்ளலாம். இது பார்ட்டி இன் பர்சன் அல்லது இன் பர்சன் ரெப்ரசன்டேஷன் என அழைக்கப்படுகிறது. 2. சிறை கைதிகளுக்கு கூட இந்த உரிமை உண்டு. கைதி ஒருவரும் நீதிமன்றத்தில் தனது வழக்கை தானே ஆர்கியூ செய்யலாம். ஆனால் நடைமுறையில் சிறை அதிகாரிகளின் அனுமதி மற்றும் நீதிமன்ற அனுமதி தேவை. ஏனெனில் கைதி சிறையிலிருந்து வெளியில் வர முடியாது. அதனால் வீடியோ கான்ஃபரன்ஸ் ரைட் பெட்டிஷன் அஃபிடேவிட் மூலமாக வாதிடுவார். 3. உதாரணங்கள்: பலமுறை உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் கைதிகள் தாங்களே ரைட் பெட்டிஷன்ஸ் தாக்கல் செய்து வழக்குகளை நடத்தி வெற்றியும் பெற்றுள்ளனர். சில சமயம் நீதிமன்றம் கைதியிடம் நீ விரும்பினால் வக்கீல் எடுப்பாயா அல்லது நீயே நடத்துவாயா என்று கேட்கும். 4வது அடிப்படை வரம்புகள்: கைதி நீதிமன்றத்திற்கு நேரடியாக அடிக்கடி வர முடியாது. ஆகையால் பெரும்பாலும் லீகல் எய்ட் லாயர் சட்ட உதவி வக்கீல் நியமிக்கப்படும். ஆனால் கைதி வலியுறுத்தினால் அவர் தனது கேஸைதானே கண்டக்ட் செய்ய நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும். ஆம், ஒரு சிறை கைதி தனது வழக்கை தானே நடத்தலாம். ஆனால் அவர் சிறையில் இருப்பதால் நீதிமன்ற அனுமதி மற்றும் சிறை நிர்வாக ஒத்துழைப்பு தேவை. நடைமுறையில் பெரும்பாலும் வீடியோ கான்ஃபரன்ஸ் அல்லது பெட்டிஷன் மூலம்தான் நடக்கும். இதற்கு தொடர்பான உச்ச நீதிமன்ற, சுப்ரீம் கோர்ட் மற்றும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் கொடுக்கிறேன். இதில் கைதிகள் தங்களின் வழக்கை தாமே நடத்திக் கொள்ளும் உரிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய தீர்ப்புகள்: 1. அகில் பாரத் கோசேவா சாங் vs ஸ்டேட் ஆஃப் ஏபி. 2006 உச்ச நீதிமன்றம் கூறியது, ஒவ்வொருவருக்கும் தாமே வாதாடும் உரிமை உண்டு. ஆனால் நீதிமன்றம் அது நியாயமான விசாரணைக்கு பாதிப்பு உண்டாக்குமா என்று பார்க்கும். 2. எம்.எச். ஹாஸ்காட் vs ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. 1978 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி படி கைதிக்கும் நியாயமான விசாரணை உரிமை உண்டு. வக்கீல் வாங்க முடியாதவர்களுக்கு அரசு லீகல் எய்டு தர வேண்டும். அதே சமயம் கைதி விரும்பினால் தாமே வாதாடலாம். 3. ரஞ்சன் டுவேடி விஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 1983 குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தாமே வழக்கை நடத்த விரும்பினார். உச்ச நீதிமன்றம் சொன்னது, கைதியால் தானே வாதாட முடியும். ஆனால் சிறை பாதுகாப்பு காரணமாக உடல் ரீதியான முன்னிலை எப்போதும் சாத்தியமில்லை. அதனால் ஆபிடிவ் வாட்டட் சப்மிஷன் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழி வாதாடலாம். 4. உயர் நீதிமன்ற தீர்ப்புகள்: மாகாண உயர் நீதிமன்றம், கேரளா உயர் நீதிமன்றம். பல வழக்குகளில் நீதிமன்றங்கள் கைதி தனது வழக்கை தானே ஆர்கியூ செய்ய அனுமதி அளித்துள்ளன. சில நேரங்களில் நீதிமன்றம் கூடுதல் ஆமிகஸ் கியூரியே செயலாற்றும் வக்கீல் நியமித்து கைதிக்கு உதவ ஏற்பாடு செய்தது. சுருக்கம்: கைதிக்கு தனது வழக்கை தானே நடத்தும் உரிமை உண்டு. நீதிமன்றம் அனுமதித்தால் அவர் பார்ட்டி இன் பர்சன் ஆக தோன்றலாம். நடைமுறையில் சிறையிலிருந்து நேரடியாக வர முடியாததால் வீடியோ கான்ஃபரன்ஸ் அல்லது விரிட் பெட்டிஷன் அஃபிடேவிட் மூலம் ஆர்கியூமெண்ட். நீதிமன்றம் இந்த கைதி வழக்கை சரியாக நடத்த முடியுமா என்று பார்த்து தேவைப்பட்டால் லீகல் எய்ட் லாயர் சேர்த்து உதவுவார்கள்.